இதுதான் எங்க வீட்டு கருவேப்பிலை செடி. இது வச்சு 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இந்த புது வீட்டுக்கு வந்தப்ப சில செடிகள்லாம் முதல்ல ஆரம்பத்தில வச்சோம். அப்போ அதில இந்த கருவேப்பிலை செடியும் ஒண்ணு. ஏன்னா வீட்டுக்கு அத்தியாவசியமான தேவையான பொருள்ங்கிறதுனால நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப இத ஃபர்ஸ்ட்டு வச்சது. ஆரம்பத்தில இந்த செடி அப்படியே ஸ்லோவா வளர்ந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல காஞ்சு போன மாரி இருந்துச்சு. நான் அவ்வளோதான் இந்த செடி செத்து போயிடுச்சுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு மழை வந்ததும் அப்படியே அழகா துளிர் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துல வந்து ஏன்னா சன்லைட் வந்து மினிமம் 3 ஹவர்ஸ் தான் கிடைக்கும். கருவேப்பிலை செடிக்கு நல்ல சன்லைட் தேவை. பட்டு ரொம்ப மினிமமான அளவு கிடைச்சனால ஆரம்பத்தில ஸ்லோவா வளர்ந்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஹைட் வளர்ந்ததுமே 4 மணி நேரம் சன்லைட் அந்த இடத்துல பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சது. நான் சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி விட்டேன். அதனால தான் இது இப்படி ஒல்லியா நெடு நெடுன்னு போயிருக்கு. ஏன்னா எங்க இடம் அந்த இடத்துல சின்ன இடங்கிறனால சைடில கிளை வந்துச்சுன்னா அப்புறம் அங்க வீட்ல நம்மளுக்கு பிளங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லி சைடு கிளையெல்லாம் ஒடைச்சு ஒடைச்சு விட்டேன் குட்டியா இருக்கும்போதே. இப்போ அதனால அது மேலே உயர்ந்து அப்படியே போயிடுச்சு. பட் இருந்தால் கூட தண்டு ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகவே மாட்டேங்குது. உரம் வந்து நான் இதுக்கு மண்புழு உரம், தொழு உரம், சாம்பல், வேப்ப புண்ணாக்கு, இயற்கை உரம் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த கருவேப்பிலையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாட்டு கருவேப்பிலை தான் இது. பட் சிவப்பு தண்டு வந்து இதோட இன்னும் வாசமாக இருக்கும். நீங்கள் அதனால் அதை வச்சு பாருங்கள். எங்களுக்கு நர்சரியில் இதுதான் கிடச்சிச்சு. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டன்.